சிஸ்டர் ரத்னபாய். நான் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை அம்மாவிடம் தமிழ் ஆசிரியராக எனக்கு இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதே அவர்கள் உலக கல்வியோடு ஆன்மீக கல்வியை எங்களுக்கு ஊட்டியிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈர்ப்பால் தான் நான் இயேசுவின் திருஹிருதய சபையில் சேர்ந்தேன். அன்னை அவர்களிடம் அதிகமாக காணப்பட்டது கடவுள் நம்பிக்கை. அவர்கள் முதலில் அகஸ்தீன் சபையில் சகோதரியாக இருக்கும் பொழுது அந்த சபையில் இந்திய நாட்டு சகோதரிகள் சபையில் எடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அன்னை அவர்கள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருந்த இந்திய நாட்டு சகோதரிகளும் நாம் இனி என்ன செய்வது என்று அவர்களிடம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அம்மா அவர்கள் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீ இயேசுவின் பெயரால் ஒரு சபையை தொடங்கு என்ற ஒரு குரலொலி அவர்களுக்கு கேட்டிருக்கிறது. இதை நான் உணரும்போது எலிசபெத் அம்மாள் மரியாவிடம் ஒரு வார்த்தை கூறினார்கள், இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்று. அதே போன்று அம்மா அவர்களும் இயேசுவின் குரலொலியை நம்பினார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனதில் கடவுள் நம்பிக்கை மிகவும் மிகுந்திருந்தது. அதோடு மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நமக்கு அறிவுரை கூறுவார்கள் என்ற பிறர் நம்பிக்கை இருந்தது. அதற்கு அடுத்தால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது. இந்த 3 நம்பிக்கையின் மூலம்தான் அவர்கள் இயேசுவின் திருஹிருதய சபையை துவங்கினார்கள். துவங்கின பொழுதும் அவர்களுக்கு சபையின் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பலரிடம் அறிவுரை கேட்கும் பொழுது, ஏன் 20ஆம் நூற்றாண்டில் புதிய சபை துவங்க வேண்டும், நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுங்கள், இது உங்களால் செய்ய முடியாது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் இந்திய நாட்டு பெண்களுக்காக தானே பணி செய்ய வந்திருக்கிறோம் என்ற அதிக நம்பிக்கையோடு ஒரு பாடசாலையும் கட்டி அங்கு இளம் பெண்கள் வந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடசாலையில் போர்டிங் நடத்த வேண்டும். அப்பொழுதும் அங்கிருந்தவர்கள் ஊர் மக்களும் பெரியவர்களும், நீங்கள் இங்கு போர்டிங் கட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள். அம்மாவிற்கு உறுதியான நம்பிக்கை, எப்படியாவது இளம் பெண்களை நாம் முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த போர்டிங்கையும் துவங்கி நடத்தினார்கள். அன்னை அவர்களுக்கு விவிலியத்தில் மிகுந்த ஞான அறிவு இருந்தது. வானத்தில் உள்ளவையோ பாதாளத்தில் உள்ளவையோ வேற எந்த படைப்போ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை அன்னை அவர்களிடம் இருந்தது. அதனால்தான் அவர்கள் இந்த சபையை மிகவும் முன்னின்று சிறப்பாக நடத்தினார்கள். அன்னை அவர்களுக்கு நல்ல ஞான அறிவோடு பொது அறிவும் இருந்தது. பெரியவர்கள் கூறுவார்கள், நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நம்பிக்கை நார் மட்டும் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் என்ற எண்ணத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு சபையை மேன்மேலும் படிப்படியாக முன்னேற்ற பாதையில் நடத்தி சென்றார்கள். இவ்வாறு அன்னை அவர்களிடம் நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுது கூட அன்னை அவர்களுக்கு தன்னறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, படிப்பறிவு ஆகியவைகள் இருந்ததனால்தான் இன்று இயேசுவின் திருஹிருதய சபை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பறந்து வளர்ந்து ஆலமரம் போல் நிழல் கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய உறுதியான நம்பிக்கை.